ஹாய், ஐம் செபாஸ்டியன் ஃப்ரம் ரிஷ் குளோபல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீடியோவில் நிறைய என்எம்சி கைட்லைன்ஸ் பார்த்துருப்போம். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதாவது 10 இயர்ஸ் டைம்லைன் கொடுத்துருக்காங்க என்எம்சி. ஸோ இந்த 10 இயர்ஸான டைம்லைனை வந்து நம்ம அது எவ்வளோ தூரம் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் மேட்ச் ஆகுது, எவ்வளோ நம்மளுக்கு டைம் சீக்கிரமாக முடியுது, எவ்வளோ லேட்டாக முடியுதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் எம்பிபிஎஸ் இன் வியட்நாமில் இந்த டைம்லைன் எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். அண்ட் இதை பற்றி இன்ஃபர்மேஷன் எங்கே உங்களுக்கு இந்த 10 இயர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் எங்கே போட்டிருக்குன்னா, உங்களுக்கு 2 டாக்குமெண்ட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா என்எம்சியோட கைட்லைன்ஸ் கொடுத்தாங்களே 2021, அந்த கைட்லைன்ஸ்லேயே கீழே இருக்கும். நீங்கள் வந்து இந்த என்டையர் கோர்ஸை வந்து ஃப்ரம் த டேட் ஆஃப் ஜாயினிங்லேருந்து 10 இயர்ஸில் முடிக்கணும்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ இதை இன்னும் அதிகமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கான ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. என்எம்சியோட வெப்சைட்லேயே அந்த டாக்குமெண்ட் இருக்குது. அந்த டாக்குமெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எக்ஸாம் பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. எப்போ எக்ஸாம் நடக்கும், எந்தெந்த மந்தில் எக்ஸாம் நடக்கும், அதோட சிலபஸ் என்ன, எவ்வளோ மார்க் எடுக்கணும், அதில் அப்படியே நீங்கள் பார்த்துட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் நெக்ஸ்ட் 1 அப்படின்னா நீங்கள் எத்தனை அட்டம் பண்ணால் எழுதலாம், பட் 10 இயர்ஸ்க்குள்ளே முடிக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 2க்காக தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் என்ன தெரியுது அப்படின்னா, இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் அப்ராடில் படிக்கிறவங்களுக்கு கொண்டு இல்லை, இந்த இன்ஃபர்மேஷன் ஃபார் இந்தியாவில் படிக்கிறவங்களுக்கும். ஸோ இந்தியாவில் படிக்கிறவங்களுக்கே அந்த லா தானா, அப்ராடில் படிக்கிறவங்களுக்கும் அதே லா தான். ஸோ 10 இயர்ஸ்க்குள்ளே முடிக்கணும். ஸோ வில் கம் பேக் டு திஸ், இந்த இதுக்கு பார்ப்போம். ஸோ இந்த எம்பிபிஎஸ் இன் வியட்நாமோட கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ். ஸோ இந்த இதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நீங்கள் வந்து 2025 செப்டம்பரில் ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறது 2025லேருந்து 2035. அதில் உங்களுக்கு இந்த 10 இயர்ஸ் ஆனது முடியுது. ஸோ இதுக்குள்ளே என்னெல்லாம் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு 6 இயர்ஸ் எம்பிபிஎஸ் கோர்ஸ். ஸோ இது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க 2025 செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, இது எப்போ உங்களுக்கு முடியும் அப்படின்னா ஆகஸ்ட் 2031 ஆர் ஜூலை ஆர் ஆகஸ்ட் 2031 முடியும். ஸோ இந்த 6 வருஷம் இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க வியட்நாம் கொடுத்துருக்க அந்த லா பிரகாரம் அங்கே நம்ம லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா மினிமம் 18 மந்த் இன்டர்ன்ஷிப் பண்ணணும்னு சொல்லி அவங்களோட லா ரெக்கார்டு இருக்குது. அது பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா 18 மந்த்ஸ் அந்த இன்டர்ன்ஷிப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூலையோ ஆகஸ்ட்டோ முடியுதுன்னா அதுலேருந்து ஒரு 6 மந்த்ஸ் டைம் நம்மளுக்கு வந்து அடுத்த எக்ஸாமுக்கு. ஏன்னா ஜென்ரலாக லைசன்ஸ் எக்ஸாம் பார்த்திங்கன்னா இயர்லி 2 இப்போ இந்தியாவிலே பார்த்திங்கன்னா இயர்லி 2 வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் மேக்ஸிமம் கண்ட்ரியில் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம எப்போ முடிக்கிறோமோ அதுக்கு நியர்பையில், ஸோ ரஃப் கால்குலேஷனுக்கு 6 மந்த் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம எப்போ முடிப்போம்னா ஆகஸ்ட் இல்லைனா ஜூலையில் 2033 முடிப்போம். ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 2033 வரைக்கும் நம்ம அங்கே தான் இருக்கிறோம். ஸோ 8 இயர்ஸ் 2025 போயிட்டு 2033 வரைக்கும் நம்ம அங்கே தான் இருப்போம். ஸோ இந்த 8 இயர்ஸ் நம்மளுக்கு போயிடுது. 10 இயர்ஸ் டைமில் மேஜரான பார்ட் வந்து நம்ம வியட்நாமில் செலவு பண்ணிடுறோம். மிச்சம் இருக்க டைம் இதில் என்ன பண்ணுவோம், இதோட நெக்ஸ்ட் இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா வில் கம் பேக் டு இந்தியா. ஸோ இந்தியாவுக்கு வந்து நம்ம செப்டம்பர் மாதம் வரோன்னு வச்சுக்கோங்களேன். செப்டம்பர் மாதம் வந்தோன்னே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இங்கே இருக்க நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நம்ம அப்பேர் வாங்கணும். ஸோ அதுக்கு அப்ளை பண்ணுவோம். ஸோ அது எப்போ எக்ஸாம் இருக்குது அப்படின்னா, நம்ம செப்டம்பரில் வரோன்னா நம்மளுக்கு நியரஸ்ட் எக்ஸாம் வந்து நவம்பரில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் 1 எக்ஸாம் அவங்க கொடுத்துருக்க ஷெட்யூல் பிரகாரம் நவம்பர் இல்லைனா மே, இதை தான் சொல்கிறாங்க. ஸோ நவம்பரில் இருக்க எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணி நவம்பரில் எக்ஸாம் அட்டன் பண்ணுவோம். ஸோ அட்டன் பண்ணி நம்ம ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மளுக்கு ரிசல்ட் எப்போ வரும், டிசம்பரில் வரும். ஸோ டிசம்பரில் வர ரிசல்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா என்எம்சி, அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் போயிட்டு நம்ம வந்து இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணணும். ஸோ நம்மளுக்கு டைம், ஸோ இன்டர்ன்ஷிப் டிசம்பரில் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ டிசம்பரில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஜனவரிலேருந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்குதுன்னு வச்சுப்போமே. 1 இயர் இன்டர்ன்ஷிப், அதாவது ஜனவரி டு டிசம்பர் 2034 ஃபுல்லாக நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணுறீங்க. 1 இயர் இன்டர்ன்ஷிப் பண்ணுறீங்க. ஸோ அப்போ என்ன ஆச்சு, நீங்கள் இன்டர்ன்ஷிப் முடிக்கும் போது கரெக்டாக 35 டிசம்பரில் முடிக்கிறீங்கன்னா 2035 ஜனவரி வந்துடும். ஸோ 9 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ 9 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது 1 இயர். இந்த 1 இயரில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 இயர் கூட கிடையாது, உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் டைம் தான். ஸோ 35 ஜனவரியில் போயிட்டு நம்ம வந்து எக்ஸாம் நெக்ஸ்ட் 2 நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் 2 அப்ளை பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட எக்ஸாம் டைம் எப்போ இருக்குன்னா உங்களுக்கு உடனே வராது. ஸோ யூ ஹவ் டு வெயிட் ஃபார் ஜூன் இல்லைனா டிசம்பர். ஸோ நம்மளுக்கு நியராக இருக்கிறது ஜூன் தான். ஸோ ஜனவரியில் நம்ம முடித்தாலும், நம்ம இன்டர்ன்ஷிப் ஜனவரியில் முடித்தாலும் நம்மளோட எக்ஸாம் வர்றது நம்மளுக்கு ஜூன் தான். ஸோ அந்த ஜூன் எக்ஸாமையும் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஆகஸ்ட்டுக்குள்ளே, அதாவது 2035 ஆகஸ்ட்டுக்குள்ளே நம்ம இந்த 10 இயர்ஸ் டைம்லைனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு லைசன்ஸ் கிடச்சிரும். இது வந்து எல்லாமே பாசிட்டிவாக போகிற இடத்துல.
ஓகே. ஏன் எப்படின்னா, நம்மளுக்கு வந்து 3 எக்ஸாம் நம்ம பண்ணுறோம் ஒரு ஷார்ட் டைமில். அது வியட்நாமில உள்ள லைசென்சிங் எக்ஸாம் பண்ணுவோம். அதுக்கான ப்ரிப்பரேஷன் இருக்கும். தென் இந்தியா வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன்னுக்கான ப்ரிப்பரேஷன் இருக்குது. தென் 1 இயர் இன்டர்ன்ஷிப். நெக்ஸ்ட் 2க்கான ப்ரிப்பரேஷன். நெக்ஸ்ட் 2க்கு அட்லீஸ்ட் வில் ஹேவ் டைம். ஏன்னா நம்ம டிசம்பரில் முடிச்சிட்டோம். இந்த ஷெட்யூல் பிரகாரம் பார்த்து டிசம்பரில் முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஜூன் வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு எங்கேயுமே ஒரு ப்ரீத் இன் பிரீத் நம்மளுக்கு ஒரு பேக்கப் எதுவுமே கிடையாது. இதுதான் வந்து நாங்கள் ரிஸ்க்குன்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் நல்லா டைம் கவனிச்சிங்கன்னா நீங்கள் கரெக்டாக அந்த 8 இயர்ஸ்லேருந்து நீங்கள் அப்படியே கண்டினியூவாக ஒரு பெருசாக கேப்பே இல்லாமல் ஸ்டூடெண்ட் வந்து அதை வந்து ப்ரிப்பரேஷன்லேயே இருப்பாங்க. ஸோ இது மாதிரி போகும்போது ரிஸ்க் லெவல் அதிகம். எங்கேயாவது ஒரு இடத்துல பேக்லாக் ஆகிடுச்சு அப்படின்னா டோட்டலாக கஷ்டம். ஏன்னா எக்ஸாம் ஃபியர் எல்லாருக்குமே தான் இருக்கும். நீட்டில் ஏன் நிறைய பேர் ஸ்கோர் பண்ணல அப்படின்னா முக்கியமாக காரணம் எக்ஸாம் ஃபியர். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண டைம் மணி எல்லாமே. ஏன்னா வியட்நாமில் நீங்கள் 8 இயர்ஸ் செலவு பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 50 lakhs rupees நீங்கள் செலவு பண்ணணும். ஸோ அந்த 50 lakhs rupees ப்ளஸ் அடிஷ்னலாக நம்ம படித்த டிகிரி வேலிட் இல்லாமல் போயிடுமோன்ற ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும் போது அதிகமான ஃபெயிலியர் ரேட் அதிகமாகும். ஸோ தேவையில்லாத ப்ரெஷரை எடுத்துக்காதீங்கன்றது தான் எங்களோட இது. ஸோ இதுதான் தான் நாங்கள் ரிஸ்க் லெவலு அதிகம்னு சொல்கிற ரீசனே இது தான். நம்மளுக்கு அந்த ஷார்ட் டைம் ஒரு 2.5 இயர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபுல் பேக்டாக நீங்கள் ஸ்டூடெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பாங்க. சும்மா இது மாதிரிலாம் வேண்டாம், ஏன் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ இதே மாதிரி மற்ற கண்ட்ரிலையும் டைம்லைன் உங்களுக்கு நாங்கள் போட்டு காட்டுறோம். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எதில் பெட்டராக இருக்குது, எதில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குதுன்றது நான் இந்த வீடியோவில் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எங்களை கால் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.